வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோட டிஎன் 10th போர்டு எக்ஸாமில் 500 மார்க்ஸுக்கு 495 மார்க்ஸ் வாங்கினேன் அப்படின்ற பற்றியான முழு ஸ்ட்ராட்டஜி நான் என்ன யூஸ் பண்ணேன், டிப்ஸ் என்ன யூஸ் பண்ணேன், ட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ணேன்றதை பற்றி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் திங் என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்ல, அதை நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னோட பேர் கிரீஷ் ராகவ். நான் கரண்டாக 2026 12th டிஎன் பப்ளிக் எக்ஸாம் எழுதி 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ரிசல்ட்டுக்காக நான் 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரண்டாக. ஸோ நான் என்னோட 10th பப்ளிக் எக்ஸாமை 2024 எழுதினேன். அப்போ நான் 495 மார்க்ஸ் வாங்கினேன். சரி, ஓகே. ஸோ என்னோட மார்க்ஸ் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தமிழில் நான் வந்து கிட்டத்தட்ட 97 வாங்கியிருந்தேன். இங்கிலீஷ் 98, மேக்ஸில் சென்டம், சயின்ஸில் சென்டம், சோஷியல் சென்டம். ஸோ கணக்குப்படி மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சென்டம். சரி, ஓகே. ஸோ இவ்வளோ மார்க் எடுத்ததுனால எனக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜும் கிடைச்சிது. என்னதுன்னா, விஜய் அண்ணா கையில் அவங்க மூலமாக எனக்கு ஒரு அவார்டே கிடைச்சிது. ஸோ அதோட ஃபோட்டோ இது. ரைட், சூப்பரா. ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ரைட்டு, ஓகே ப்ரோ. உங்களை மாதிரியே நானும் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா இனிமேல் இருக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் திங், நான் எப்போ போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன்? பிகாஸ் நிறைய பேர் கேட்குற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னது தெரியுமா? நிறைய பேர் போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மந்த்தே சில பேர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவாங்க. சில பேர் மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சில பேர் மார்ச் மந்த்லேயே 10th ஆரம்பித்து படிக்கிற ஆளுங்களும் இருக்கீங்க. இவங்க எல்லாருமே டிசம்பர் மந்தில் ஒரு சில பேர் போர்ஷன் முடிப்பாங்க. ஒரு சில பேர் அக்டோபர் மந்தில் போர்ஷன் முடிப்பாங்க. செப்டம்பர் மந்தில் போர்ஷன் முடிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கரெக்டா? ஸோ நான் எப்போ போர்ஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டா, ஸ்கூல் ரீஓப்பன், அதாவது ஜூன் மந்தில் தானே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். ஜூன் 14 13 ஐ திங்க், எனக்கு ஸ்கூல் ரீஓப்பன் டேட் ஞாபகம் இல்லை. அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது அன்னைக்கு தான் நான் புக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணது. என்ன ப்ரோ சொல்கிறேன், அப்போ தான் ஆரம்பிச்சியா? யா, பிகாஸ் த போர்ஷன் வாஸ் இவ்வளோதான். பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும்டா, பட் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ நீ நல்லா கூர்மையாக கவனிச்சதான் தெரியும். ஸோ அதுக்கு நீ ஒன் டைம் படித்து பார்க்கணும். நான் சொல்கிறது இப்போ உனக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகும், கவலைப்படாத. இந்த வருஷம் கூட 10th நான் ட்ராவல் உங்களுக்கு எப்படியெல்லாம் மார்க் எடுக்கலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்றதை பற்றியும் வீடியோ போடுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது ஜூன் 14. எப்போ முடித்தேன்? பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முடித்தேன். நான் எழுதின வருஷம் வந்து 2024. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட மார்ச் 26 என்னோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் வந்துச்சு, தமிழ் எக்ஸாம். பட் இப்போ இருக்கிற கரண்ட் இயரில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 11th போர்டு எக்ஸாம் இல்லைல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு பப்ளிக் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வருது. கிட்டத்தட்ட மார்ச் 10 கிட்டே வருது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போர்ஷன் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் கிட்டத்தட்ட மார்ச் 16 தான் முடித்தேன், ஏன்னா எனக்கு மார்ச் 26. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். பட் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு February லாஸ்ட் 28 வரைக்கும் முடிக்கலாம். பட் அந்த லாஸ்ட் 10 டேஸை எப்படியும் அதிலே ஒரு 3 to 4 days தமிழுக்கு போயிடும். அட்லீஸ்ட் ஒரு 5 days ஆகுது ஃப்ரீயாக இருங்க. ஃப்ரீ மீன்ஸ் எதை பற்றியும் எக்ஸ்ட்ராவாக படிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு மைண்டாக இருக்கணும். இதுதான் மேட்ரு. ஏன்னா நீ கடைசி வரைக்கும் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருந்தான்னு வையேன், மைண்ட் அப்செட் பண்ணாது, டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டியா, முடிக்க முடியுதோ முடியலையோ ஒரு 2 to 3 days நீ தமிழ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணு. ரொம்ப ஏற்றாத மைண்டில், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் சொல்கிறேன். சரி, நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் எப்போ முடிச்சேன்னு சொல்லிட்டேன்னா, என்ன கைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் தமிழுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து ஜேம்ஸ் கைட் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி அது கொஷின்ஸ் நல்லா பெருசாக இருக்கும் எல்லா ஆன்சர்ஸும். பட் ரியலி சொல்லிட்டா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, படிக்கிறக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கலனாலும் மாற்றிக்கோங்க, ஒன்றும் இல்லை. பிகாஸ் எனக்கு பிடிச்சது பர்சனல், இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஃபார் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ஐ ஜஸ்ட் யூஸ் நோட்ஸ்ரா, ஸ்கூலில் கொடுத்த நோட்ஸை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் மேக்ஸுக்கு கைடரும் யூஸ் பண்ணல.
கைடும் யூஸ் பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்கிறது. சயின்ஸ் அண்ட் சோஷியலை பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு நான் யூஸ் பண்ணது ஜேவியர், அண்ட் சோஷியலுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து சுறா கைட். ஸோ இதான் நான் யூஸ் பண்ண கைட். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் மூணுமே பயங்கர பிரச்சனைகள் இருக்கிற சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸை பொறுத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் சம்ஸ் நிறையா இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. சயின்ஸுன்னா புக் பேக் கொஸ்டினே குட்டி குட்டியா அங்கங்கே நிறையா இருக்குன்னு கேட்பீங்க. அண்ட் சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசனுக்கு 4-5 டீட்டெயில் இருக்கேன்னு கேட்பீங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், நிறைய இருக்குது. பட் படித்து பாரு, எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஒன் டைம் நீ கஷ்டப்படணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு டைம் அதை ரீட் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அது ஈஸின்னு ஃபீல் ஆகும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? என்ன கைடு யூஸ் பண்ண சொல்லிட்டு. ப்ரோ, வெறும் புக் பேக் ஃபுல்லாக படிச்சிங்களா, இல்லை இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிங்களா, இல்லை புக் பேக்கு, இன்டெக்ஸ்ட்டு, புக்கு ஃபுல்லாக லைன் பை லைன் படிச்சிங்களா? ஒரே வார்த்தையை சிம்பிளாக சொல்கிறேன். நான் புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் மட்டும் படிக்கலை. ஃபர்ஸ்ட் திங், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா சென்டம் வராது. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா 95 வாங்கலாம். அதுவே ஜாஸ்தி. பட் ஸ்டில் அந்த இம்பார்ட்டன்ட்லேயும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்து உனக்கு லக்கும் சேர்ந்துருந்துச்சுன்னா 90லேருந்து 95 வாங்கலாம். அதுக்கு மேலாம் மார்க் வாங்க முடியாதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி நான் ராங்காக கூட இருக்கலாம், பட் சொல்கிறேன். பட் நான் கம்ப்ளீட்டாக புக் பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ புக் இன்சைட் படிச்சிங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் 50-50. என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ படித்தேன். எவ்வளோ ப்ரோ படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புக்கில் ஃபுல்லாக ஒரு 100 இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா அதில் ஒரு 30 கொஸ்டின் இன்டெக்ஸ்ட்டை நான் படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 30% படித்தேன் அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். 70% நான் புக் இன்சைடே படிக்கலை. மெயினாக நான் புக் இன்சைடில் படித்தது 1 வேர்ட்ஸ். பிகாஸ் 1 வேர்ட்ஸில் தான் மார்க் போகும். ஸோ அதை தான் நான் படிக்கணும். ப்ரோ, இந்த 1 வேர்ட்லாம் எப்படி படிக்கிறது, இதை பற்றியெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் சொன்னேன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் பக்காவாக சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு, ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை வச்சு படிச்சிங்களா ப்ரோ, இல்லை நீங்கள் டியூஷன் போய் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்க. செல்ஃப் ஸ்டடிலாம் இவ்வளோ மார்க் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் தேட்ஸ் ட்ரூ. நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். நான் யாரோட ஹெல்ப்பும் நான் கேட்கல. பட் ஒரே ஒன்றை தவிர்த்து, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் ஏ யூடியூப் ஸ்டூடெண்ட். அப்படின்னா நான் பியூர்லி யூடியூப்பை பார்த்து தான் படித்தேன். பிகாஸ் எனக்கு ஸ்கூலில் நடத்துறது அந்த அளவுக்கு பெருசாக புரியாதுடா. ஸோ அதனால் நான் பியூர்லி, எனக்கு மட்டுமா இல்லை மற்றவங்களுக்கான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு பர்சனலாக சுத்தமாக புரியாது. ஏன்னா எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க நல்லா தான் நடத்துவாங்க, பட் எனக்கு தான் பெருசாக அது அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு போய் உட்காந்து தனியாக திருப்பி யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்ப்பேன். மேக்ஸ், சயின்ஸு, சோஷியலுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. சயின்ஸுக்கு சம்ஸ் பார்ப்பேன், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு சம்ஸ் பார்ப்பேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே பார்ப்பேன். ஓகேவா? ஸோ லைக் மேக்ஸ் சேனல்னா அலெக்ஸ் மேக்ஸ் சாரு, ராம் மேக்ஸ் சாரு, அப்புறம் மைத்திலி மேக்ஸ் மேம். ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் பார்ப்பேன். இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக ஞாபகம் வந்தது இவங்க தான். சயின்ஸுக்கு சம்ஸ்னாலே எம்பி முருகா சார், அவங்கள பார்ப்பேன். மெயினாக அவங்கள தான் பார்த்தேன். அலெக்ஸ் மேக்ஸ் சாரும் சம்ஸ் போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் நான் ஒரே ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக சொல்கிறது என்ன, நான் யூடியூப்பை பார்த்து தான் 100% படித்தேன். ஸோ நீங்கள் யூடியூப் பார்த்து படிக்கிறீங்க, நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா 100% நம்பலாம். சென்டமே எடுக்கிற அளவுக்கு வருதுன்னா அப்போ பார்த்துக்கணும். ஸோ என்ன டவுட்டு என்ன இருந்தாலும் யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது, ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ரைட்டா? சரி, ஓகே. இவ்வளோத்தையும் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ படிக்கணும் ப்ரோ, எவ்வளோ நேரம் தூங்குனா நான் 10th இவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எவ்வளோ நேரம் தூங்குறன்றது மேட்ரு இல்லைடா. ஏன்னா நீ போர்ஷன் 100% கம்ப்ளீட்டு 1 மாதம் 2 மாதம் சேர்த்து தூங்கினாலும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் த பாயிண்ட் இஸ், நீ எவ்வளோ போர்ஷனை முடிக்கிற அப்படின்றது தான். எவ்வளோ நேரம் படிக்கிறன்றது மேட்ரு இல்லை, எவ்வளோ போர்ஷன் முடிக்கிறன்றது. நான்லாம் கிட்டத்தட்ட மார்னிங் என்னோட ஸ்டடி ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். மார்னிங் 5 o'clock எந்திப்பேன். அதுவுமே எங்கள் அம்மா பயங்கரமாக திட்டி தான் எந்திப்பேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ மட்டும்தான் நான் எந்திப்பேன் பயங்கரமாக. எக்ஸாம் அப்போல்லாம் கிட்டத்தட்ட 2 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கேன். ஸோ அதுவும் ஞாபகம் இருக்குது. ஸோ 5 மணிக்கு தான் நார்மல் டேஸில் எழுந்திரிச்சு 5 to 7 படிப்பேன். ஏன்னா 7 to 8 ஸ்கூலுக்கு கிளம்புறது போயிடும். அப்புறம் 8 to 4 o'clock வரைக்கும் தான் எனக்கு ஸ்கூலு. திருப்பி வீட்டுக்கு வந்துறதுக்கு 4:30, ரெஃப்ரெஷ் ஆகி படித்து முடிக்க கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடும் புக்கு திருப்பி எடுக்க.
அப்புறம் 6 to ஒரு 9 வரைக்கும் நல்லா படிப்பேன். 9 to 9:30 டின்னர்னு வச்சாலும் திருப்பி 9:30 to 11. நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இதில் ப்ளே டைமிங் இது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நடுவில் அங்கங்கே ஃபோனை வந்து யூஸ் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்க. அது பிரேக் டைமாக நீ கன்சிடர் பண்ணிக்கோ. எப்போ கம்ப்ளீட்டாக டைம் கேப்பே இல்லாமல் படிப்பேன்னு கேட்டேன்னா, எக்ஸாமுக்கு மட்டும்தான் அப்படி படிப்பேன். அண்ட் எக்ஸாம் டைமில் தான் அதிகமாகவும் படிப்பேன். நான் நார்மல் டேஸில் பெருசாக படிக்க மாட்டேன். பிகாஸ் அந்த அளவுக்கு படிக்கணுன்ற அவசியமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். மேபி உங்களுக்கு இருக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் இப்படி தான் படித்தேன். பியூர்லி என்னோட ஸ்டடி ரொட்டீன் தானே. ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். மற்ற சேனல்ஸ் மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரி இப்படி படிக்கணும், இந்த அளவுக்கு கஷ்டப்படணும், இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடணும் நான் போடலப்பா. ஆனால் ஸ்டில் ஐ ஸ்கோர். த பாயிண்ட் இஸ், நீ வந்து பார்க்குற விதம் தான்டா. நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தானா பார்க்குறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு புக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 புக்கா, அதில் மெயினாக 3 புக்கு இருக்கா, 3 புக்கு தான் ஒரு வருஷம் பூரா நீ படிக்க போகிற. அதுலேயே அந்த புக்கை வரிசையாக லைன் பை லைனும் படிக்க தேவையில்லை. அவன் புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருப்பான், அதை நீ படிக்க போகிற. அதை மட்டும் மனசில் வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க முடியுமோ படி. அட் த சேம் டைம் உன்னோட ஃப்ரீ டைமை நீ வந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணுற டைமெல்லாம் விட்டு உட்காந்து படித்து உடம்ப மோசமாகிக்கிறாங்க. பிகாஸ் ஹெல்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லா சேனலும் சொல்கிற மாதிரி தான். ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோ. அதுதான். அதுவும் முக்கியமாக பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் மோசமாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோ. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டடி ரொட்டீன். நான் இவ்வளோ தான் படிப்பேன். இதுதான் நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸு, ட்ரிக்ஸு எது வேணால் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் இதை பார்த்தோன்னே இன்னும் நிறைய டவுட் உங்களுக்கு வரும். என்னென்ன டவுட்டு வருதோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அகெயின் நம்ம இந்த டைம் இனிமேல் நான் இந்த மாதிரி ஸ்டடி பேட்டர்னாக போடலை. உங்கள் ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் என்னவோ அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக வீடியோ போடுறேன். அண்ட் நிறைய 10th பசங்களுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயம் நான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன், என்னோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஆனஸ்டாக தான் இருக்கும் அண்ட் ரியாலிட்டியாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் வானத்திலேருந்து பார்த்து யோசிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே பூமியில் நடக்கக்கூடிய விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் 10th பசங்களா உங்களுக்கு வேணுமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய் நண்பா.